Hi, hello everyone. அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு ODA 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தான் இது. ஸோ இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அவரும் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆக போறாரு. ஸோ நம்மளோட நியூவாக இருக்கக்கூடிய ஜியாகிரபி ப்ளஸ் வந்து சயின்ஸ்க்கான ஃபேக்கல்ட்டி. ஓகே, உங்களுக்கு வந்து தினமும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இவரோட கிளாஸஸ்மே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்ட் கிளாஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி தான் எடுக்க போறாரு. சரிங்களா? எஸ். ஸோ எதற்கான வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே பெருசாக ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். என்ன அப்படி பார்த்தா நம்பிக்கை ஃப்ரீ டெஸ்ட் யூடியூப் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதற்கான டே 1 தான் இது. சரிங்களா? அதாவது 24ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு மாதத்திற்கு, அதாவது மொத்தம் 12 தேர்வுகள் அப்படின்றது நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதற்கான டே 1 அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. சரிங்களா? ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் டேட் அப்படின்றது பார்த்துக்கான ஷெடியூல் வந்து உங்களுக்கு டெலிகிராம்லையும் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தா உங்களோட பெய்டு இண்டிவிஜுவல் குரூப்லையும் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தா இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஷெடியூல் வந்து மேபி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓகே, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்க சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா முதல் தேர்விற்கான ஓகே கொஸ்டின் ஓகே மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் அப்படின்றது இருக்க போதுப்பா. ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்ல ஒரு 50 கேள்விகள் இருக்க போது. அதே மாதிரி மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேள்விகள், அதே மாதிரி ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படும். ஸோ அப்போ எத்தனை கேள்விகள் வரப்போகுது அப்படி பார்த்தா 100 கேள்விகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதாவது டெஸ்ட்ன்றது சும்மா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க எழுதுங்க, என்ன ஆன்சர் தான் நீங்க போட்டுருங்கன்னு சொல்லிட்டு விடாம ஓகே இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து கொடுக்க போறோம். சரிங்களா? அதாவது நம்மளோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ இன்னைக்கு 24ஆம் தேதி நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, நைட்டுக்குள்ளே இந்த டெஸ்ட் வந்து எழுதிடுவீங்க. அந்த டெஸ்ட் எப்படி எழுதணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் என்ன பண்ண போறீங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து பிரிண்ட் போட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, டிஎன்பிஎஸ்சியோட OMR ஷீட் இருக்கு தெரியுங்களா, நீங்க தாராளமா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் சைட்ல பார்த்தீங்கன்னா அதற்கான OMR ஷீட் இருக்கும். அதுல நீங்க வந்து ஷேட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஓகே சோ அந்த 100 கேள்வியில முதல் 50 கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நான் கொடுப்பேன். அடுத்தது மேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ் கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட விஜயராஜ் அவர் வந்து கொடுப்பாரு. சரிங்களா? இதான் டெய்லி பேட்டர்ன். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்க தனியா ஒரு நோட் போட்டு வச்சுட்டு ஸோ டெஸ்ட் 1ல எத்தனை கொஸ்டின் கரெக்டா பண்ணிருக்கீங்க, டெஸ்ட் 2ல எத்தனை, அதாவது பார்த்தா அந்த ப்ராக்ரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதாவது பார்த்தா டிக்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு 80 மார்க் எடுக்கிறீங்க, செகண்ட்ல கண்டிப்பா மூச்சு பிடிச்சி என்ன பண்ணணும், ஒரு 85 எடுக்கணும், அடுத்து ஒரு 88, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் வந்து எப்பயுமே குறையாம மட்டும் பார்த்துக்கோங்க. இது முழுக்க உங்களுக்காக ஓகே நம்மளோட ADA 24/7 சார்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் தான் இது. சரிங்களா? இது வந்து ரெண்டு விதமா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு PDF லிங்க் நம்ம கொடுத்துருப்போம். அந்த PDF லிங்க்ல நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அந்த PDF வந்துரும். அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ADA 24/7 மொபைல் ஆப் இருக்கு தெரியுங்களா, அந்த மொபைல் ஆப் மூலமாவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட பெய்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே உங்களோட ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இன்பில்டா வந்துடும். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ 5 மணிக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க தாராளமாக டவுன்லோட் பண்ணிட்டு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நம்ம வந்து டைம் கொடுத்துருக்கோம்ப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா டே 1 அப்படின்றதால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அந்த மாதிரி தான் இருக்கும்போது 2 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படாது. உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு எடுத்துக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான் தவிர்த்து தமிழுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரமே உங்களுக்கு வந்து போதுமானது. டக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் டெஸ்ட் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி முழுக்க இந்த தேர்வு ஓகே எப்படி எடுத்திருக்கோம், நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி பேட்டர்ன் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது 2024 அக்டோபர் 10 நம்ம சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு லாங்குவேஜ்ல, என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஜிஎஸ்ல இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் வந்து மேக்ஸ்ல இருக்கோ நம்ம தெளிவா நோட் பண்ணிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாமே எடுத்திருக்கோம். சரிங்களா? சாருமே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்துருக்காரு. சார் நீங்க சொல்லுங்க சார், அந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான ஓகே பேட்டர்ன் இருந்துச்சு மட்டும் அப்படியே சொல்லுங்க. நியூ சிலபஸ் எப்படி இருக்கோ அதே பேஸ்டு கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஸ்டின் எல்லாமே என்ன கேட்டினா நம்ம குரூப் 4ல எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. இப்போ குரூப் 4ல பார்த்தீங்கன்னா எல்லாம் 11th 12th படிக்க சொல்லுவாங்க. 11th 12th நீங்கள் போக தேவையில்ல. 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும். அந்த பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ 6லேருந்து 10 வரைக்கும் கேட்கக்கூடிய பேசிக் கண்டென்ட்டை எப்படி உங்களுக்கு புரியாமல் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா டெஸ்ட்டும் நீங்களே நாங்கள் சொல்லாமலே அட்டன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சார். இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ஸோ அது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதகமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க மனப்பாட முறைக்கு முடிவு கட்டிட்டாங்க.
ஏன்னு கேட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மனப்பாடம் பண்ணாலும் ஒன்றும் முடியாது. நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆன்சர் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் சிலபஸ் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ என்ன கேட்டால் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடைமுறையில் எப்படி அதை செயல்படுத்துவீங்க அப்படின்றதான் கொஸ்டினாகவும் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டாம். அதனால் இந்த சிலபஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். அதனால் இது ஷார்ட் டைம்லேயே இதை சால்வ் பண்ணிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஷார்ட் டைமாக இருந்தாலும் அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ஓகே கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதின அந்த காலம்லாம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியம், பக்தி இலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாடக இலக்கியங்கள் சொல்லிட்டு பல டாபிக் நம்ம படிக்கிறோம். ஆனால் இப்போ எல்லாத்தையும் தூக்கி விட்டு சும்மா ஒரு 3-4 டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வெளியில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கேதர் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான கேள்வித்தாள்களுமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு உங்களோட டெஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டுக்கான PDF அப்படின்றது பண்ணா 5 மணிக்கு யூடியூப்ல வீடியோ வரும். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நம்மளோட பெய்ட் கிளாஸ் மாணவர்களுக்கு மட்டும் தான், நம்மளோட யூடியூப் மாணவர்களுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் TNPSC தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்குமே ஒரு இலவச தேர்வு தான் இது. மொத்தம் 12 டெஸ்ட் நடக்க போகுதுப்பா. 11 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் இருக்க போது. 12வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 100 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோவா இருக்கும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். மேக்ஸ், GS பிளஸ் தமிழ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதானா சார்? சரிவா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். சரிங்களா? அதனால நம்ம ரொம்ப நேரம் பேசக்கூடாது. சரிங்களா? ஸோ மறக்காம டவுன்லோட் பண்றீங்க. எல்லா டெஸ்ட்டுமே எழுதுங்க. அதுதான் மெயின். சரிங்களா? டெஸ்ட்ல மார்க் கம்மியா எடுக்கிறோம், மார்க் அதிகமா எடுக்கிறோம்ன்றது செகண்டரி. ஆனா நம்ம என்ன பண்ணணும், எல்லா டெஸ்ட்டுமே போயிட்டு அட்டெண்ட் பண்ணணும். எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்றேன். நம்பிக்கை ஒன்றே துணை. அதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாமே டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு உங்களோட டெஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். மறக்காம இன்னொன்று சொல்லணும். என்ன அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் நான் ஒன்று கொடுத்துருக்கேன்ப்பா. அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டினோட PDF வந்துடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? சோ மறுபடியும் கேட்பீங்க கமெண்ட்ல, சார் எங்க சார் क्वेश्चन பேப்பர் இருக்கு, சார் எங்க சார் அனுப்புவீங்க, டெலிகிராம்ல அனுப்புவீங்களா, அதுல அனுப்புவீங்களா சொல்லிட்டு கேட்பீங்க. அப்பலாம் எதுவுமே கிடையாது. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுலயே அந்த லிங்க் இருக்கு. அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த 100 கேள்விகள் வந்துடும். டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் போட்டு நீங்க டெஸ்ட் எழுத வேண்டியதான். சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நாளைக்கு எக்ஸ்பிளனேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.